இன்றைக்கி காலையில் தோசையும் கடலப்பருப்பு சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். எல்லா நாளுமே காலையிலுக்கு மதியத்துக்கு நைட்டுக்குன்னு தனித்தனியாக செஞ்சுட்ருக்க மாட்டேன். மார்னிங் வந்துட்டு மதியத்துக்கு சேர்த்தியே சாப்பாடு வந்து வடிச்சு ஏதாவது அரைச்சூத்துற குழம்பா இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் அப்படின்னா நைட்டுக்கும் வர மாதிரி சேர்த்தியே வச்சிருவேன். நைட்டுக்கு மட்டும் சாப்பாடோ அப்படி இல்லாட்டி தோசையை ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி வந்துட்டு மாவு நேற்று ஆட்டினதுனால இன்னைக்கு காலையில் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தோசை ஊற்றிட்டேன். மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு வடிச்சு. ஒரு சில நாள் மாவு வந்துட்டு காலையிலுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஊற்றி சாப்பிட்டு மதியத்துக்கு சோறு வைக்கும் போதே நைட்டுக்கு சேர்த்து வச்சிருவேன். மதிய சாப்பாடு என்ன லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இந்த லெமன் ரைஸில் வந்துட்டு வறுத்த கடலைப்பருப்பு வடைப்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சியை வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டா செம்மையாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி எப்பவுமே இந்த மாதிரி லெமன் ரைஸ் வைக்கும்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு தேங்காய் பொட்டுக்கல் துவையல். ஆனால் இந்த லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு சட்னி செம்ம டேஸ்ட்டாக மார்னிங் வச்சதே கொஞ்சம் இருந்துச்சு. அதுவே லெமன் ரைஸ்க்கு வச்சுக்கிட்டோம். அது கூட காய் கூட்டு செய்யலாம் அப்படின்னு சந்தையில் வாங்கின புடலங்காய் இருந்துச்சு. தேங்காய் பூலாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு தேங்காய் துருவலாக போடாமல் தேங்காய் சில்லா எடுத்து மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் சீரகம் போட்டோம் அப்படின்னா நிஜமாவே சூப்பராக. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.